salt water is a great conductor of electricity அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி நமக்கு வந்து நண்பன் படத்தில் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த விஷயத்தை நம்ம வந்து ரியல் லைஃப்பில் ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி வந்து சால்ட் வாட்டரில் எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகுது கண்டக்ட் ஆகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ திஸ் இஸ் தினேஷ். வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் EDUTECH. எக்ஸ்பெரிமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி கைஸ் பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சால்ட் வாட்டரில் எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஸோ ஒரு சால்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினான ரீசன், அதாவது எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகிறதுக்கான மெயினான ரீசன் வந்து ஒரு 2 விஷயம் இருக்குது அதில். ஸோ ஒன்று வந்து சோடியம், இன்னொன்று வந்து குளோரின். ஸோ இந்த சோடியம் அண்டு குளோரின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் வந்து நம்ம எப்போ ஒரு வாட்டரில் இந்த சால்ட்டை மிக்ஸ் பண்ணுறோமோ இந்த சோடியமும் குளோரினும் தனியாக வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கும், ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மாதிரி கிட்டத்தட்டன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு சால்ட் வாட்டரில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும், எங்கே அதிகமான இடத்துல ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா எலக்ட்ரிசிட்டி அதில் வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா அந்த ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிற அந்த சோடியமும் குளோரினும் எலக்ட்ரிசிட்டியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விடும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் மாதிரி ஒர்க் ஆகும். பேசிக்காக கரண்ட்னா என்ன, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இந்த சோடியம் அண்ட் குளோரின். ஸோ அதனால தான் சால்ட் வாட்டரில் எலக்ட்ரிசிட்டின்றது ரொம்ப ஈஸியாகவே பாஸ் ஆகுது. ஸோ இந்த சோடியம் அண்ட் குளோரின் இது ரெண்டும் இருக்கிறதுனால ஸோ இந்த விஷயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்குள்ளார போகலாம். 10 வரைக்கும் எண்ணுவேன், நீ வெளியில வரலன்னா இந்த செமஸ்டர் பூரா ஒரு ரூம் வாசல்ல தான் ஒண்ணு கடிப்பேன். ஒண்ணு என்னடா பண்ற? நண்பன் படத்துல தளபதி பண்ணாரு அந்த மாதிரி பண்ண போறோமா? அடங்க. 2 hours later. இதுதான் வந்து நண்பன் படத்தில் தளபதி வச்ச அந்த ஸ்பூன். ஸோ அந்த ஸ்பூனையும் கேட்டிங்கன்னா அந்த ஸ்பூன் கிடையாது. ஸோ அந்த விதத்தில் டிசைன் பண்ண ஒரு சர்க்யூட். ஸோ எப்போ வந்து தளபதி வந்து கீழே இந்த ஸ்பூன் வைக்கிறாரோ அப்போ வந்து அந்த பர்சன் யூரினேட் பண்ணும்போது பிகாஸ் ஆஃப் சால்ட் வாட்டர் அந்த பர்சனுக்கு ஷாக்குன்றது அடிக்கும். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ப்ளக் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ப்ளக்கோடைய ஃபேஸை வந்து ஒரு ஸ்பூனுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதோடைய நியூட்ரல் வந்து பல்போடைய ஒரு டெர்மினலுக்கு போகுது, பல்போடைய இன்னொரு டெர்மினல் இந்த கப்புக்கு வருது. ஸோ தெரியும்னு நினைக்கிறேன், இந்த கப்புக்கு வருது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து ஒரு ஹோல் போட்டிருக்கேன் எண்டில். ஸோ இதில் வந்து நான் சால்ட் வாட்டர் ஊற்றிட்ட உடனே சால்ட் வாட்டர் ஃபில் பண்ணிவிடுவேன். ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி அதாவது இந்த ஸ்பூனுக்கு ஆப்போசிட்டில் வைக்க போகிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த சால்ட் வாட்டர் இதில் ஃபில்லாக இருக்கிற இந்த சால்ட் வாட்டர் வந்து இங்கே இந்த ஹோல்ஸ் மூலிமா லீக் ஆகி இதில் வந்து டச் ஆகும். ஸோ ஸ்பூனில் டச் ஆனோடனே சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகும். சர்க்யூட் க்ளோஸ் ஆனோடனே பல்ப் வந்து எரியணும். ஸோ அதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஒரு 9 வோல்ட் பேட்டரியை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கரண்ட்டில் யாரும் ப்ளே பண்ணலாம். நான் எல்லா சேஃப்டி மெஷரும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்விட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும் இல்லைங்களா? ஸோ நான் எப்போ வந்து இந்த அதாவது பல்போடைய இன்னொரு டெர்மினலில் அந்த ஸ்பூனில் அதாவது ஃபேஸ் ஒயரில் டச் பண்ணுறோம் அப்போ வந்து இது வந்து க்ளோ ஆகணும். ஸோ டச் பண்ண உடனே க்ளோ ஆகுது. ஸோ ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ சால்ட் வாட்டர் போர் பண்ணுவோம். ஸோ சால்ட் வாட்டர் போர் பண்ணோடனே இங்கே இருக்கிற அந்த சால்ட் வாட்டர் இந்த ஸ்பூனில் போயிட்டு கான்டாக்டில் ஆகின உடனே கரெக்டாக வந்து பல்பு வந்து க்ளோ ஆகும். ஸோ நான் பண்ணுறேன், பல்ப் வந்து எரியுது. ஸோ அங்கே கான்டாக்டில் இருக்கிற இந்த சால்ட் வாட்டரையும் பாருங்கள். ஸோ எப்போ சால்ட் வாட்டர் கான்டாக்டில் நிற்கிதோ அப்போ வந்து இல்லை. ஸோ மறுபடியும் சால்ட் வாட்டர் கான்டாக்டில் இருக்கும்போது க்ளோ ஆகுது, மறுபடியும் இல்லை, க்ளோ ஆகுது, அகைன் இல்லை, போர் பண்ணோன்னே க்ளோ ஆகுது.
ஸோ சால்ட் வாட்டர் ஃபுல்லாக தீங்கி போச்சு. ஸோ இப்போ வந்து கான்டாக்டில் இல்லாததுனால பல்புன்றது டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே எந்த வித கரண்ட் ஃப்ளோவும் நடக்கலை. ஸோ இப்படி தான் நடக்குது. ஒரு சால்ட் வாட்டரில் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகி கரெக்டாக வந்து நமக்கு பல்புன்றது க்ளோ ஆச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டிஸ்லைக் பண்ணாதான் தெரியும் வீடியோட கண்டென்ட் அண்ட் குவாலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரை டு இம்ப்ரூவ் ஃப்ரம் மை சைட் கேஸ். தென் ஸ்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பார்த்துட்டு நான் வந்து அதுக்கு வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தென் வந்து நான் ஏதாவது தப்பாக சொன்னிச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யா கேஸ், பி சேஃப், பாய்.